ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் ஸ்ட்ரீட்டில் இருக்க நாயை பார்க்கும்போதெல்லாம் அடிக்கிறாரு, கள்ள தூக்கி அடிக்கிறாரு, அது கண்ணில் படும்போதெல்லாம் அதை வந்து காயப்படுத்திட்டே இருக்காரு. ஆனால் பொறுமையாக இருந்த அந்த நாய் எந்த எதிர்ப்பையும் காட்டலை, அவரை கடிக்கவோ இல்லை அதுக்காக கோவப்படவோ இல்லை. இப்படியே ரொம்ப நாள் போச்சு. ஆனால் அவரும் அந்த நாயை அடிக்கிறதையோ காயப்படுத்துறதையோ நிறுத்தவே இல்லை. ஒரு கட்டத்தில் ஒரு நாள் அவர் வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி அந்த நாயை அடிக்க, அந்த நாயோட காலில் அந்த கல் பட்டு அந்த நாய்க்கு அளவுக்கு அதிகமாக கோவம் வந்துருச்சு. பொறுத்தது போதும்னு வந்த கோபத்தோட அவரை நோக்கி பாஞ்சு ஓடின அந்த நாய் இன்னைக்கு அவரை கடிச்சே திருணுன்ற முடிவோட போச்சு. தன்னை தான் அந்த நாய் கடிக்க வருதுன்னு தெரிஞ்சும் அவர் கொஞ்சம் கூட சலனப்படவோ அந்த இடத்த விட்டு ஓட முயற்சிக்கவோ இல்லை. அந்த நாய் பக்கத்தில் வர வரைக்கும் அமைதியாக நின்றுட்டு இருந்தவர் அந்த நாய் பக்கத்தில் அவரை கடிக்கிறதுக்காக வந்த உடனே கையில இருந்த ஒரு எலும்பு துண்டு எடுத்து அந்த நாய் முன்னாடி போடுறாரு. எலும்பு துண்டை பார்த்த அந்த நாய் நம்ம எதுக்காக வந்தோன்றதை மறந்துட்டு அந்த எலும்பு துண்டை சுவைக்க ஆரம்பிச்சிச்சு. எலும்பு துண்டை போட்ட அந்த ஆளு இவ்வளவு நாள் நம்மளை எப்படி அடிச்சான், எப்படிலாம் காயப்படுத்தினான்னு கொஞ்சம் கூட யோசிக்காத அந்த நாய் முழு கவனமும் எலும்பு துண்டை சாப்பிட்றதுல மட்டுமே இருந்துச்சு. இதுல இருந்து உங்களுக்கு ஒன்று புரியுதா? கடந்த 5 வருஷம் நம்ம வந்து நிறைய கஷ்டப்பட்டிருப்போம், யாராவது ஒருத்தரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருப்போம். ஆனால் இவ்வளோ நாள் அவங்களால நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம், நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் மாறிச்சு, நம்ம வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தோம், நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்காக எப்படிலாம் போராடணும், இது எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த தேர்தல் நேரத்தில் நமக்கு கொடுக்குற ஒரு 5000க்காகவோ 10,000க்காகவோ அதே ஆளுக்கு திரும்ப ஓட்டு போடுறது கிட்டத்தட்ட அந்த நாய் என்ன பண்ணுச்சோ அதே தாங்க. அரசியல்வாதிகள் வந்து நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த எலும்பு துண்டை போட்டால் நாய் அமைதியாயிடும். இந்த பார்வை என்றைக்குமே மாறாது. இதை மாற்ற வேண்டியது நாம தான். ஒரு வீரன் புரட்சியே